நம்ம சிலரைத்தான் ஆண்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். சோதரம். அப்ப தேவன் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன நோக்கம் அப்படின்னா, கர்த்தர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க அந்த இடத்துல. உண்மையாய், 20 வசனம். உண்மையாய் எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். ஆமென். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். சோதரம். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். சோதரம். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு இந்த ஆண்டு இறுதியில சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் உண்மையாகவே நம்மளை ரட்சித்திருக்கிறார். சோதரம். உண்மையாகவே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். சோதரம். எதற்காக அப்படின்னா, அவர் மணவாளனாக இருக்கிறார், நம்மளை மணவாட்டியா ஆக்கிக் கொள்வதற்காக. அல்லேலூயா. சோதரம். ஆமா. எதுக்காக அப்படின்னா, நித்தியத்துல சோதரம், இந்த பூமிக்குரிய ஜீவியத்துகள் அல்ல, நித்திய ஜீவியத்திற்கு தேவன் நம்மளை நியமித்து தெரிந்து கொண்டிருக்கிறார். சோதரம். அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த இடத்தை ஆண்டு சொல்லுகிறார். சோதரம். அந்த 21வது வசனத்துல, அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சோதரம். அப்ப ஆண்டவர் அவர் வருகையில, எப்ப வருகையில? அவர் இயேசு வரப்போகிறார். சோதரம். அந்த வருகையில கண்டிப்பா நம்மளை சோதரம் மறுமொழி எடுத்துக்கொள்ள போகிற ஒரு காரியம். அப்ப எந்த அளவுக்கு அவர் வருகிற வரைக்கும், அவர் வருகை வரைக்கும் நம்ம எவ்விதமாக இருக்க வேண்டும். சோதரம். அவன் வரப்போற. சோதரம். ஆமா. எப்படி நம்மளை நியமித்துக் கொண்டார் அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும். எப்படி நியமித்துக் கொண்டார் நம்மளை? இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், விசுவாசித்தோம், நம்பினோம், ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டோம். சோதரம். அல்லேலூயா. ஆமா. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவை விசுவாசித்தோம், ஆமா, அறிக்கையிட்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கிட்டோம். சோதரம். அந்த ஞானஸ்நானம் தான் எது? ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. என்ன புதிய உடன்படிக்கை? நம்ம சொல்லும்ல, திருமணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? நிச்சயம் பண்ணுவாங்க. அதுதான் சோத்திரம். அல்லேலூயா. திருமணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது? இதுதான் மாப்பிள்ளை, இதுதான் பொண்ணு சொல்லுவாங்களே, அந்த உடன்படிக்கை. சோத்திரம். அந்த உடன்படிக்கையை தேவன் மறுபடியும் சுவேதம் சொல்லுது, உண்மையாய் உன்னை எனக்குன்னு நியமித்துக் கொள்வேன். சோத்திரம். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையில ஆண்டவர் உறுதியா இருக்கிறார். ஆண்டவர் உறுதியா இருப்பார். நாமும் அந்த உறுதியா இருக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் அந்த உடன்படிக்கை ஞானஸ்நானம் எடுத்த பிறகு எந்த சூழ்நிலையிலும் என்ன பண்ணக்கூடாது? சோத்திரம். பழைய காரியத்துக்கு பின்னிட்டு போகக்கூடாது. சோத்திரம். பாருங்க, வேதத்துல வாசிக்கிறபடி அந்த 19வது வசனத்துல, நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமாய் எனக்கு நியமித்துக் கொள்வேன். ஆண்டவர் அவருடைய நியாயம், அவருடைய நீதி, அவருடைய கிருபை யார்? நம்மளை நியமித்துக் கொண்டிருக்கிறார். சோத்திரம். நாமளா தெரிந்து கொள்ளவில்லை. வேதம் சொல்லுகிறது, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். சோத்திரம். எல்லாரையுமே பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளா ஆண்டவரை தேடி போகல, நம்மளை தேடிதான் ஆண்டவர் வந்திருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. நம்மளா போயிருந்தோம்னா நிற்கவே முடியாது. சோத்திரம். ஆண்டவர் நம்மளை தேடி வந்து ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய இரக்கம், நம்ம மேல் வைத்திருக்கிற இரக்கம், நம்ம மேல் வைத்திருக்கிற மன உருக்கம், நம்ம மேல் வைத்திருக்கிற கிருபை, அந்த கிருபையை நினைவு கூர்ந்து தேவன் நம்மளை தேடி வந்திருக்கிறார். சோத்திரம். அதனாலதான் வேதம் சொல்லுது, உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். சோத்திரம். அப்ப ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்ளணும். சோத்திரம். ஆண்டவர் அறிந்து கொள்வதற்கு எங்கே வருகிறோம்? ஆலயத்துக்கு வருகிறோம். ஆலயத்துல தேவ சமூகத்துல வருகப்படுகிற போது அந்த வார்த்தைகளுக்கு என்ன பண்ண போறோம்? சோத்திரம். என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிய வேண்டும். சோத்திரம். 1 பேதுரு 14வது வசனம். சோத்திரம். 1 பேதுரு 14, 1வது அதிகாரம். இந்த கூடாரத்தில் நான் இருக்குமளவும் உங்களையும் நினைப்பூட்டி எழும்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். 1 பேதுரு
முதல் நீங்கள் அதிகம். முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. ஆமென். என்ன பிள்ளைகளா இருந்தோமா? முன்ன இருந்த இச்சையின்படி நடந்து கொள்ளாம கீழ்ப்படுகிற சபை திருச்சபைக்கு வந்து என்ன பண்றோம்? எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? சோத்திரம். ஆமா, திரு வசனத்துக்கு இச்சைகளின்படி இனி நடவாமல். சோத்திரம். ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அவருடைய பிள்ளையா மாறிட்டோம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து. அல்லேலூயா. சபையில திருவசனத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படுகிறவர்களாக, அல்லேலூயா, சோத்திரம், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து, திருவசனத்துக்கு கீழ்ப்படியவர்களாக இருந்து, பரிசுத்தமான வேதத்தை அறிந்து கொள்கிறீர்களவா, வேதத்தை வாசிக்கிறீர்களவா, அனுதினம் இரவும் பகலும் வேதத்தை என்ன பண்ணணுமா? தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறவா. அப்ப வேதத்தை அனுதினமும் தியானிக்கிற அந்த தியானத்தின் நிமித்தமாக வரக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக. சோத்திரம். அல்லேலூயா. கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து. அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிந்து இருக்கப்படுகிற போது ஆண்டவர் உங்களை சொல்லுகிறார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். வாசிப்போம். 13ஆம் வசனம் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய். ஆமென். சோத்திரம். எது மேல நம்பிக்கையா வருமா? ஆமா. அல்லேலூயா. கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். சோத்திரம். அப்பதான் வரும். திருவசனத்தை எந்த அளவுக்கு நேசித்து அதை வாசிக்கணும். திருவசனத்தை, சத்தியத்தை சபையில கேட்கப்படுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கப்படுகிற போதுதான் நாம் எவ்விதமாக பூர்ணப்படுவோமா? பூர்ண கிருபை. சோத்திரம். அல்லேலூயா. வேதம் சொல்றது அந்த இடத்துல பூர்ண கிருபை. சோத்திரம். அப்ப பூர்ண நம்பிக்கை நமக்குள்ள என்ன பண்ணணும்? சோத்திரம். நமக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நம்பிக்கை உண்டாகும். சோத்திரம். அப்ப எல்லாவற்றிலும் அந்த வேதம் சொல்லப்பட்டது போல அந்த பூர்ண கிருபையும் பூர்ண நம்பிக்கை வரணும்னா சபைக்கு வரணும். சோத்திரம். அல்லேலூயா. சபை கூடுவதை விட்டுவிடக் கூடாது. சபையில தான் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு உண்டாகும். சோத்திரம். அந்த வார்த்தை உங்களுடைய ஆத்மாவை என்னாக்குமா? உயிர்ப்பிக்கும். உங்களுடைய ஆத்மாவை புதுப்பிக்கும். அல்லேலூயா. சோத்திரம். அப்ப அபிதமாய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படியப்படுகிற போது நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. 15ஆம் வசனம் வாசிப்பாதுல. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய். ஆமா. சோத்திரம். அல்லேலூயா. உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை உங்கள் மனவாட்டியாக மாற்ற போகிற அந்த தேவன் எப்படிப்பட்ட ஒரு தெய்வமா இருக்கிறாராம்? சோத்திரம். ஆமா. ஆமென். சோத்திரம். உங்களை நித்திய விவாகத்திற்கென்று தெரிந்து கொண்ட தெய்வம் எப்படிப்பட்டவரா இருக்கிறாராம்? பரிசுத்தரா இருக்கிறாரு. நித்திய விவாகத்துக்கென்று உங்களை நியமித்துக் கொள்ளும்படியாக தெரிந்து கொண்ட தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வமா இருக்குது? பரிசுத்த தெய்வமா இருக்குது. வேதம் சொல்லுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராக இருங்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டுடைய சமூகத்துல அப்ப வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த இடத்துல சொல்லப்பட்டது போல, 14ஆம் வசனம் சொல்லப்பட்டது போல, முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல். சோத்திரம். அறியாமை. இயேசுவை அறியல, இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? மனம் போன போக்குல, இஷ்டம் போன போக்குல கடந்து போனீர்கள். சோத்திரம். ஆனா இப்ப அல்ல. சோத்திரம். மனம் போன போக்குல, இஷ்டம் போன போக்குல இருந்தீர்கள். ஆனா இப்ப கிடையாது. சோத்திரம். ஏனென்றால் அப்படி அல்லாமல். சோத்திரம். இப்ப எவ்விதமா இருக்கணுமா? சோத்திரம். நம்ம எவ்விதமா ஜீவிக்கணுமா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? சோத்திரம். பரிசுத்தரா இருக்கிறாரு. அப்ப நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சோத்திரம். ஏனென்றால் 16ஆம் வசனம் சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்குது. நித்திய விவாகம் என்பது பரிசுத்தத்துக்குரியது. சோத்திரம். தேவனோடு நித்திய விவாகத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம்
பரிசுத்தத்துக்குரியது. சோத்திரம் சோத்திரம். நித்திய விவாகத்துக்கென்று நாம் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் பரிசுத்தத்துக்குரியது. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்ப நம்ம யாருக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? அல்லேலூயா சோத்திரம். அப்ப அவருடைய பரிசுத்த விவாகத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் எங்க இருக்கிறாரு? யாரை கூப்பிட போவாரு? பாளையத்துக்கு போவாரு? தனித்தனி நவரா இருந்தா கூட்டி போவாரா? மனவாட்டிங்கிறது என்ன? சபை. சோத்திரம். தனித்தனி நவரா இருந்தா கூட்டிட்டு போக மாட்டார். சோத்திரம். சபைக்குள், சபையத்தான் யார் சொல்றார்? ஆண்டவரே மனவாட்டி என்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. நம்மளாம் சபையிலே ஒரு உறுப்புகளாக இருக்கிறோம், ஒரு அவயங்களாக இருக்கிறோம். சோத்திரம். சபையில எப்படி இருக்கிறோமா? அவயமா இருக்கிறோம், ஒரு விரலா இருக்கிறோம். அல்லேலூயா. இடது கை விரலா இருக்கலாம், வலது கை விரலா இருக்கலாம், காதா இருக்கலாம், மூக்கா இருக்கலாம். சோத்திரம். இவைகள் எல்லாம் சோத்திரம் சபையிலே. சோத்திரம். சபையிலே அபிதமா இருக்கிறோம். சபையில் தான் தேவன் சொல்லுகிறார் மனவாட்டியாக கருதுகிறார். சோத்திரம். அப்ப சபை என்பது பரிசுத்தத்துக்குரியது. சோத்திரம். அப்ப நாமெல்லாம் அவயமெல்லாம் பரிசுத்தமா இருந்தா தான் சபையும் பரிசுத்தமாக இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப சபை என்பது எது? நாம் உறுப்புகளா இருக்கும்லவா? இந்த உறுப்புகளா பரிசுத்தமா இருந்தால்தான் சபையும் பரிசுத்தமாக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் சொல்ற, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப வேதம் இந்த இடத்துல சொல்லப்படுவது போல நாம் எவ்விதமாக எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றால், நித்திய விவாகத்திற்கென்று நாம் தேவன் நம்மளை முன்குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 4வது அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் 4:18. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோமா? யாருக்கு? தேவனுடைய பார்வையில, தேவனுடைய பார்வை எப்படி எப்படி இருக்க நம்ம இருக்கக்கூடாதா? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கக்கூடாது? அந்நியரா இருக்கக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. நம்ம அந்நியரா மாறிடக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம யாரா? ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், வேதத்தை வாசித்திருக்கலாம், சோத்திரம், சபைக்கு போகலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா முன்னையே உடன்படிக்கைக்கு முன்னாடி, உடன்படிக்கை ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்னாடி இருந்த அதே காரியம் மீண்டும் நம்மளை தொடருமானால் நாம் தேவனுக்கு அந்நியராக இருக்கிறோம். அல்லேலூயா சோத்திரம். ஆண்டவருக்கு தூரமாக இருக்கிறோம். நாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், வேதம் தெரிந்திருக்கலாம், சோத்திரம், சபைக்கும் நாம் வரலாம். ஆனாலும் நாம் முன்னே இருந்த அந்த காரியம் நமக்குள் இருக்குமானால் நாம் யாரா இருக்கிறோம்? அந்நியராக இருக்கிறோம். சோ யாருக்கு? ஆண்டவராகிய தேவனுக்கு. அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது இந்த காரியத்துல நாம் எவ்விதமாக இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அந்த வசனத்தை மீண்டும் வாசிமா. எபேசியர் 18:4. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. பாருங்க, புத்தியில அந்தகாரப்பட்டு. புத்தி அந்தகாரமான இருள் இங்க இருக்கலாம். புத்தி, கெட்ட புத்தி, கெட்ட எண்ணங்கள், முந்தைய சுபாவங்கள். சோத்திரம். பாருங்க, அப்ப அந்த சுபாவம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா என்னது? கர்த்தருக்கு தூரமா இருக்கிறோம். ஆண்டவருக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. வாசிமா, தொடர்ந்து வாசிமா. தங்களுடைய இருதயம் கடினத்தினால், தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு நாம் அந்நியராக இருக்கிறோம். சோத்ரோ. அல்லேலூயா. நாம் ஜீவனை இழந்தவர்களாக இருக்கிறோம். சோத்ரோ. அப்ப ஆண்டுடைய கரத்துல நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சோத்ரம். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நித்திய விவாகத்திற்கென்று தேவன் நம்மளை தெரிந்திருக்கிறார். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். இன்னொரு இடத்துல வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். பக்கம் 164. வாசிமா. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. யாரு? பாருங்க, இதெல்லாம் என்ன பண்றோம்? நம்ம அறியாமை. சோத்திரம். என்ன பண்றாங்கன்னா அறியாமை. சோத்திரம். 167 3வது அதிகாரம் 17ஆம் வசனம். ஆமா, 17. சோத்திரம். என்ன சொல்லுது?
சகோதரரே நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே அல்லேலூயா அல்லேலூயா இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். சோத்திரம். இதே போல நம்ம என்ன பண்றோம், மேலுள்ள வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, மேலுள்ள சொல்லப்பட்ட வார்த்தைகள் அழகா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. சோத்திரம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? 13ஆம் வசனம் வாசிங்க. 13. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். சோத்திரம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களுடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். மகிமைப்படுத்தினாங்களா மகிமைப்படுத்தலையா? மகிமைப்படுத்தினாங்களே. சோத்திரம். மகிமைப்படுத்தினாங்களே. சோத்திரம். அதே போல அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். அல்லேலூயா. அபிதமாய் மகிமைப்படுத்தின தெய்வத்தை நமக்காய் கிறிஸ்து சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். சோத்திரம். யாருக்காக? நமக்காக. அல்லேலூயா. அப்ப அவர் எதுக்காக? நமக்காக எதுக்காக அப்படி ஒப்பு கொடுத்தார்? நம்மளை அவருடைய நித்திய விவாகத்துக்கு தெரிந்து கொள்ளும்படி நம்முடைய மீதான பாவங்களை அக்கிரமங்களை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் ரூபமாய் நமக்காக சிலுவையில் என்ன பண்ணார்? சோத்திரம். சுமந்து தீர்த்தார். சோத்திரம். அல்லேலூயா. இப்ப அவை சுமந்து தீர்த்தது நிமித்தமாய் நாம் யாரா இருக்கிறோம் அப்படின்னா, யாரா இருக்கிறோம்? அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். சோத்திரம். எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கிறோம்? பரிசுத்தத்துக்குரிய பிள்ளையா இருக்கிறோம். ஏன்னா நம்ம என்ன இல்லை, பாவத்துக்குரிய காரியம் எல்லாம் சிலுவையில இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். இப்ப தீர்த்த பிறகு நம்ம யாருடைய பிள்ளையா? 14ஆம் வசனம் சொல்லி பாருங்க. 14ஆம் வசனம். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை. சோத்திரம். நம்ம யாராட்டமா? சோத்திரம். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு. யார சொன்ன? அப்படி யார் சொன்னாங்க? அத யூதர்கள் யார் செஞ்சாங்க? அப்படி இயேசுவை சிலுவையில அறைய செய்தார்கள். இன்னொரு கொலை பாதகனை யார? பரபாச என்ன பண்ணாங்க? யார் செஞ்சா? யூதர்கள். அல்லேலூயா. சதிசேயரும் பரிசேயருமாய் இணைந்து என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை யார் அறிந்திருந்தார்? பிலாத்து எப்படி அறிந்தாரு? அவர் மேல என்ன இல்லை? பாவம் குற்றம் இல்லை என்று அறிந்து இந்த குற்றப்பலியை என் மேல சுமரக்கூடாது சொல்லி என்ன பண்ணாராம்? தன் கரங்களை கழுவினார். சோத்திரம். ஆனா குற்றவாளி என்று சொன்னவர் யாரு? யூதரும் சதிசேயரும் பரிசேயருமாய் இணைந்து என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில தான் அறையணும், சிலுவையில தான் அவர் மரிக்கணும் சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க? குற்றப்படுத்தினார்கள். சோத்திரம். அப்ப அந்த ஜீவாதிபதி 15ஆம் வசனம், அந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய எல்லா பாவங்களையும் மீறுதலுக்காக இயேசு கிறிஸ்து மெய்யாகவே என்ன பண்ணாரு? சோத்திரம். சிலுவையில கண்டிப்பா மரிச்சது உண்மைதானே? இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மைதானே? ஆமா. சோத்திரம். அப்ப அவரை தேவன் மரித்தோரிலிருந்து என்ன பண்ணாராம்? அந்த வசனம் அப்படியே அழகா அப்படி அடுத்த வரியை வாசிங்க. அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அல்லேலூயா. யாரை எழுப்பினாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எழுப்பினார், உயிரோடு எழுப்பினார். சோத்திரம். அப்ப மரித்தது உண்மை. அல்லேலூயா. அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. ஆனா பிதாவாகிய தேவன் இவர் குற்றமற்றவர். பிலாத்து எண்ணுனது போல இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிலாத்து என்ன சொன்னாரு? எந்த பாவமும் இல்லப்பா, குற்றம் இல்லைன்னு சொல்லி தன் பாவத்துடைய கரையை மேல தரக்கூடாது சொல்லி தன் கரத்தை கழுவுனது போல அதே தேவன் என்ன பண்ணாரு? இவரை இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க? உயிரோட எழுப்பினார். சோத்திரம். அதற்கு அடுத்த வாசிமா, அதற்கு
நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் சொல்லி அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்ப மெய்யாகவே நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களை மெய்யாகவே சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப இந்த ஒரு காரியம், இந்த கடைசி நாளில நம்ம இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு இறுதியில இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இறுதி நாட்கள் இருக்கிறோம். நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், முன்னையே இச்சைய காரியங்கள் நம்முடைய ஜீவியத்துல வரக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தொடரக்கூடாது. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 16 வாசிங்க. 16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இவ்விதமாய் ஆண்டுடைய மேன்மையான ஒரு மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அதை நாம் அப்படி பெற்றிருக்கிறனால தான் தேவன் நம்மளை அவர் வருகையில நாம் நியமிக்கப்பட்ட நோக்கம் அந்த நித்திய விகாகத்துக்கண்டு. ஸ்தோத்திரம். நம்மளை அவரே பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். சாதாரண காரியம் இல்லை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு தான் பெண்கள் வீட்டில் மாப்பிள்ளைக்கு நகையெல்லாம் போடுறாங்க. யூதருடைய கலாச்சாரம் எப்படி தெரியுமா? யூதருடைய கலாச்சாரம் மாப்பிள்ளை தான் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். எல்லாவித ஆவரணங்களையும் கொடுக்கணும், கிஃப்டா கொடுத்து கூட்டு வரணும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் தான் என்ன இருக்குது? வித்தியாசமா இருக்கு, தலைகளை மாறி இருக்கு. ஸ்தோத்திரம். என்ன பண்ணுவாங்களாம்? முஸ்லீம்னா எப்படி தெரியுமா? மாப்பிள்ளை தான் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். ஆமா, அதனாலதான் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அதனாலதான் அப்படி கண்ணோட்டா மாறுறாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிலாம் இருக்குது. ஸ்தோத்திரம். உண்மையிலேயே அப்ப அதே ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஏசப்பா என்ன பண்ணாருன்னா, பொன்னையும் பொருளையும் கொடுக்கல, தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு ரட்சிப்பு. ரைட், ஓகே. நமக்கு ரட்சிப்பு நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்காக விலையுமின்றி கிரையுமின்றி தன் ஜீவனையே நமக்காக தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம அது சாதாரணமாக இந்த இயேசு எதுக்கு ஏற்றுக்கணும்னா, நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக, நம்முடைய செம்ம பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக கிறிஸ்து தன் ஜீவனையே நமக்காக தந்தரில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதனாலதான் அந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அல்லேலூயா. அப்ப தன் ஜீவனையே கொடுத்துதான் நம்மளை ஏசப்பா மீட்டெடுத்து நித்திய விவாகத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கார். சும்மா ஒண்ணு தெரிந்து கொள்ளல. அவர் என்ன செஞ்சார்? இயேசு அவருக்கு எதுக்கு நம்ம எதுக்கு மனவாட்டியா மாறணும்? அவர் தன் ஜீவனை கொடுத்து தம்மை உரிமையாக்கி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தன் ஜீவனை கொடுத்துதான் நம்மளை உரிமையாக்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாரையும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. எல்லாரும் தெரிந்து கொண்டிருக்காரா? உலகத்துல குறிப்பிட்ட நபரை மட்டும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். தெரிந்து கொண்ட சிலர் நாமளா இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்தில் இன்னொரு இடத்துல வாசிப்போம். ஸ்தோத்திரம். அதே ஓசியா தீர்க்கதரிசி. ஸ்தோத்திரம். 4வது அதிகாரம் 6வது வசனம். 4 ஓசியா 4. ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆச்சாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அல்லேலூயா. இப்ப நம்ம எந்த நேரம் இருக்கிறோம்? என் ஜனங்கள் அறிவில்லா. இதெல்லாம் என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம். பக்கம் 1052. அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய ஜீவியத்துல என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளை பார்த்து சொல்றார். நம்மளை பார்த்து ஆண்டு சொல்றார், என் ஜனங்கள் அறிவில்லாமைனாலும் சொல்லப்பட்டது. சங்காரமாகிறார்கள். இன்னைக்கு உலகத்துல எவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம். எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டு சொல்ற, நம்மளையும் சேர்த்து தான் சொல்றார். ஸ்தோத்திரம். அறிவில்லாம சங்காரம் ஆறாங்க. மக்கள் ஆறாங்களா இல்லையா? பார்க்குறோமா? உலகத்தில் பார்க்குறோமா பார்க்கலையா? ஸ்தோத்திரம். பிடிக்கிறான், வெறுக்கிறான். அவன் என்ன பண்ண இஷ்டத்துக்கு அவன் போறான். ஸ்தோத்திரம். அவன் இடையே பண்ணுறான், பிடிக்கிறான். ஒரு பைக்கு அன்னைக்கு நானும் தம்பியும் போனோம். அந்த பைக் என்னது? அவன் பைக்கு அந்த அம்மா அவ்வளோ ஹைட்டில் பின்னாடி உட்காந்துக்கிறாமா, அதோட பேல ஹைட்டாக இருக்குது. ஸ்தோத்திரம்.
ஒரு வேகத்தோட பஸ்ஸும் வந்து அந்த அம்மா எதிரி குளிக்குது. அது டக்குன்னு அந்த வண்டி இல்லை கொஞ்சம் நேரம் வண்டி போயிடும், அந்த அம்மா கூட கீழே வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா அவ்வளவு ஹைட்டு அது. அந்த அம்மாவும் போயிட்டு மேலே போயிட்டு கீழே வருது. ஸோ ஏற்கனவே ஹைட்டாக இருக்குது. அந்த அம்மாவும் என்ன பண்ணுது, பின்னாடி உட்காந்துருக்க அம்மாவும் அவங்களும் மேலே போயிட்டு வந்தாங்க. பைக் என்னமோ கரெக்ட் கொஞ்சம் ஒரு செகண்ட் இல்லைன்னா நம்மளுக்கு டக்குணும் பைக்கு போயிடும், இந்த அம்மா கீழே விடுது தான். சோத்திரம். அப்போ எவ்வளோ பெரிய காரியம். ஏன்னா அந்த அம்மா பிடிச்சிக்கணும், அவங்கள பிடிக்கல. அப்போ எவ்வளோ சொன்ன இதெல்லாம் வந்து என்னது, அறிவில்லாமையினால தான் அவ்வளோ லட்சம் கொடுத்து 3.25 லட்சம் பணத்தை கொடுத்து அப்படிப்பட்ட பைக்கெலாம் வாங்குறாங்க. சோத்திரம். அல்லேலூயா. வாங்குறாங்களா வாங்கலையா? வாங்குறாங்க. சோத்திரம். அப்போ என்ன ஒரு காரியம், அறியாமை தான். இதே போல தான் தன் உலகப்புறமான இச்சையில் படியத இஷ்டம் போல ஆமாம் அவருடைய காரியங்களை போகப்படுகிற போது இப்படியாய் ஆகக்கூடிய சூழ்நிலை உண்டாகுது. சோத்திரம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறேன், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாக இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேங்கிற. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ என்ன ஒன்று, நம்ம யாரை அறிந்திருக்கிறோம்? இயேசுவை அறிந்திருக்கிறோம். சோத்திரம். கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம். சோத்திரம். அதை வாசிப்போம். 1 பேதுருல 1 அதிகாரத்தில் 13 வாசிக்கலாம். 317 புதிய ஏற்பாட்டில் 317 பக்கம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உருவலாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்க. ஆமென். இப்ப நம்ம எது மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும்? உங்கள் மனதின் அறையை கட்டிக்கணும். சோத்திரம். அங்கெங்க ஓட விடக்கூடாது. சோத்திரம். சிந்தைகளை எண்ணங்களை அலைந்து தெரியக்கூடாது. சோத்திரம். தன் இருதயத்தை தன் சிந்தனையை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். சோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், வேற எங்கேயும் கண்ட்ரோல் பண்ண முடியும். சோத்திரம். நம்முடைய மனம் இருதயம் சிந்தனைகளை ஒருமனப்படுத்தணும். சோத்திரம். நம்ம எண்ணங்களை என்ன பண்ணணும்? ஒருமனப்படுத்திக்கணும். சோத்திரம். நம்ம மைண்ட் வந்து என்னைக்கு கர்த்தருக்குள்ள நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கிறோமோ அப்ப எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். சோத்திரம். உலகத்தை ஜெயிக்க முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை கூட சிலுவையில அறையப்படுகிற போது பார்க்கிறோம். சோத்திரம். அறையப்பட்டது ஒரு விஷயம் இருக்குது. கையில அரைஞ்சாங்க, காலில் அரைஞ்சாங்க. ஆனா தலையில என்ன பண்ணாங்க? சோத்திரம். முள்முடி சுட்டப்பட்டது. எதுக்கு தலையில முள்முடி கிரீடம் சுட்டப்பட்டது அப்படின்னா, இப்ப வந்து ராஜாவானா என்ன பண்ணுவாங்க? கிரீடம் வைப்பாங்களே ராஜாவுக்கு. அதுதான் அவருக்கு மேன்மையானது. கிரீடம் தான் மேன்மையானது. இவருக்கு எப்படிப்பட்ட கிரீடம்? முள்முடி கிரீடம். எப்படிப்பட்ட முள்ளு? ஆமா, பயங்கரமான முள்ளு. சோத்திரம். அந்த முள்ளு என்னது? அப்படியே பதிக்கிறாங்க. அப்ப பதிக்கப்படுகிற போது எங்கேயாவது ஆமா உள்ள பதிக்கப்பட்ட முள்ளு என்னாச்சு? இங்க உள்ள இருந்து கண்ணுக்கு வருது. சோத்திரம். வெளியே வருது. சோத்திரம். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு ஒரு காரியம். அப்ப சிந்தனை நம்ம எங்க இருந்து? மைண்ட் என்னது? மூளையிலிருந்து அநேக காரியம் என்ன பண்றோம்? அதை செய்யணும் இதை செய்யணும் யோசிக்கிறோம். எங்க பண்ணுது? யோசிக்குது. கண்ணு பாக்குது. சோத்திரம். அது அங்க பாவமான காரியத்துக்கு இச்சிக்குது. அதைத்தான் பைபிள் அழகா சொல்லப்பட்டிருக்குது. அந்த மரத்து கனியை பார்த்தது. அந்த கனி எப்படி இருந்தது? அந்த அம்மாவுக்கு பார்வைக்கு பளபளப்பாகவும் இன்பமாகவும் இருந்ததாம். சோத்திரம். ஆமா, புசிக்கத்தக்கதாக இருந்ததாம். இவங்க காரணம் என்ன? கண்ணும் சிந்தனையும் வந்து பிரேம். இந்த ரெண்டு என்னாச்சு? அதுக்குதான் கிறிஸ்து எதுக்குடா ஏசப்பாவை முள்ளு கிரீடா ஏன் சூட்டணும் அப்படின்னா அதுக்குதான். சோத்திரம். நம்ம சிந்தனையில தான் அதைத்தான் வேதம் சொல்லுது, இச்சை. அல்லேலூயா. அப்ப இங்கதான் வெளியே சோத்திரம். இங்கிருந்து தான் என்ன வருது? பார்வையினாலதான் வருது. அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறாரு 14ஆம் வசனத்துல, தெளிந்த புத்தி உள்ளாக இருந்து இயேசு கிறிஸ்துவை வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல். சோத்திரம். அப்ப நம்ம யார் மேல சிந்தை உள்ளவனாக? இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வர வேண்டும். சோத்திரம். கிறிஸ்துவின் சிந்தை வர வேண்டும். அப்ப நாம் ஒரு காரியங்கள் ஒரு மனுஷனை ஒரு மனுஷிய பார்க்கிறோம் அப்படின்னா தன்னுடைய இப்படி பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் திரும்பி பார்த்தேன்னா சோத்திரம். கண்ணு என்ன பண்ணு? சோத்திரம். எங்கேயோ தன்னுடைய காரியங்கள் விழுந்து போகிற ஒரு காரியம். சோத்திரம். திரும்ப திரும்ப பார்க்கிற ஒரு காரியம் என்னது? ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், திரும்ப திரும்ப பார்த்தா என்ன ஆகும்? அதுதான். ஆமா, அதுதான் தவறான காரியம்.
அப்ப அங்க உன் மைண்ட் நிக்குன்னு அர்த்தம். அடுத்த இடத்துக்கு நீ போகல, அடுத்த இடத்துக்கு போகாம அதே இடத்துல நிக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம அதான் வேதம் சொல்லுது, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரை யோசிக்கணுமா? இயேசு கிறிஸ்துவை நம்ம இயேசு கிறிஸ்துவை சிந்திக்கணும், இயேசு கிறிஸ்துவை சிந்திக்கணும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அதை தான் இந்த இடத்துல சொல்லும். அதன் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள், கிருபை மேல். அப்பா அந்த கிருபையினாலதான் ஏற்கனவே நான் விதமா அடிமைப்பட்டிருந்தேன், அவருடைய கிருபை மித்தமாய் அதிலிருந்து நான் மீட்டு விடுவிக்கப்பட்டிருக்கேன் என்பதை நான் அவர் மேலே ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும். சோத்ரம் அல்லேலூயா. வேதம் சொல்லுதுங்க, எல்லா மனுஷனுக்குள்ளும் ஒரு காரியம் இருக்குது. என் அடிமை பழக்கம் இல்லை என்று சொன்னா அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். நான் எதுக்குமே அடிமை இல்லைங்க. யோவான்ல 1 யோவான் முதல் அதிகாரம் கடைசி வசனம். நான் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யரா ஆக்கிறவர்களாக இருப்போம். யார? சோத்திரம். அவருடைய வார்த்தையை நமக்குள்ள இரா. சோத்திரம். நான் என்கிட்ட எந்த பாவம் செய்யலைங்க, என்கிட்ட எந்த காரியமும் கெட்ட சுபாவமும் இல்லைங்க, கெட்ட எண்ணங்கள் இல்லைங்க, நான் யாரு மேலும் போராமப்பட மாட்டேங்க, நான் யாரு மேலும் புறம் சொல்ல மாட்டேங்க, யாரு மேலும் குற்றப்பலி சுமத்த மாட்டேங்க, நான் நீதிவான் அப்படின்னு சொல்லி தன்னை தானே மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியம் அவன் பொய்யேன் அப்படின்னு நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பொய்யராக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி, அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி, அவருடைய வார்த்தையை அறிவதற்கு முன்னாடி நம்ம இடத்துல ஏதோ ஒரு காரியம் உண்டு. சோத்ரம் இருக்கு. அதில் ஏன் இருக்குன்னா வேதம் சொல்லுகிறது. சோத்ரம் வேதம் நமக்கு தெளிவா கற்றுக் கொடுத்திருக்குது. அதுக்கு மேல ஒரு அட்வான்ஸா போனோம் அப்படின்னா சங்கீதம் 51:5 சங்கீதம் 51:5 என்ன சொல்லுது? இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அல்லேலூயா. பாப்பா என்ன அர்த்தம்? நான் துர்க்க குணத்தில் உருவானேன், என் தாய் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்ப பிறக்கிற தாயின் கருவில் இருக்கக்கூடிய சிசுவும் அவைகளுக்குள் பாவம் இருக்குது என்பதை வேதம் கற்றுக் கொடுக்குது. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பாவம் செய்யல. பிறக்கிற குழந்தை, அந்த குழந்தைக்கு எப்படி பாவம் செஞ்சிருக்கோம்? அந்த குழந்தை இன்னும் பேசவே இல்லை, இப்பதான் பிறந்து மூணு நாள் ஆகுது. அந்த குழந்தைகிட்ட எப்படி பாவம் இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம்ல. கேட்கறமா கேட்போம். நமக்கு தான் பெரிய நாணம் இருக்கு. சோதரம் நம்ம தான் நாணவானியாச்சே. நம்ம கேட்போம், பிறந்து 3 நாள் ஆகுது, இந்த குழந்தைகிட்ட எப்படி பாவம் இருக்கும் அப்படின்னு கேட்போம். ஆனால் பரிசுத்த வேதம் அதுக்கு பதில் சொல்லுது, உன் தாய் உன்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அல்லேலூயா. சோத்ரம். அப்ப என்ன இருக்கும்? பிறக்கிற குழந்தைகளுக்கு கூட என்ன, தாயின் கருவில் இருக்கக்கூடிய சிசுல கூட என்ன இருக்குதான்? பாவம் இருக்குது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சோத்ரம். அப்ப நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி, விசுவாசிப்பதற்கு முன்னாடி நாம் உலகத்தில் பாவத்தில் தான் இருக்கிறோம். என்று என்னைக்கு ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோமோ, ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்த பின்பு மீண்டும் பழைய முன்னிலைமை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் நமக்கு தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்ப இந்த நாளிலே, புதிய நாளிலே, புதிய வருஷத்துல நம்ம பிரவேசிக்க போகிற நாம் எந்த நிலையில இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறா வேதம் நமக்கு தெளிவாக மீண்டும் அந்த இடத்துல கற்றுக் கொடுக்குது. 5வது அதிகாரம், ஏசாயாவுல 5வது அதிகாரம், ஏசாயா 5வது அதிகாரம், சோத்திரம் 13வது வசனம். ஏசாயா 5:13. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்களில்
கனம் உள்ளவர்கள் பட்டியினால் தோய்ந்து போகிறார்கள். ஆமென்னுயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பட்டினினால் தொய்ந்து போகிறார்கள். பட்டினினால் தொய்ந்து போகிறார்கள். ஸ்தோத்திரம். எப்படி? என்ன பட்டினி? என்ன பட்டினி? வேதம் சொல்லுது, சொல்லுங்க. வார்த்தை இல்லாதனால. அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப திருவசனம் இல்லாதனால பட்டினியா இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப வசனத்தை, வார்த்தையை அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை கேட்கணும். அது எங்க இருக்குன்னா கர்த்தருடைய ஆலயத்தில். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்ம போக கூடாது. பரிசுத்தமான வேதத்தை என்ன பண்ணணும்? சோத்திரம். என்ன பண்ணணும்? வீட்டுல போய் என்ன பண்ணணும்? சோத்திரம். வீட்டிலையும் போய் வேதத்தை வாசிக்கணும். வீட்டுல போய் என்ன பண்ணணும்? அனுதினமும் வேதத்தை வாசிக்கணும். இது என்ன சொல்லுதோ அதன்படி கீழ்ப்படியணும். சோத்திரம். அவ்விதமாய் தன்னை ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கப்படுகிற போது நமக்கு முன்னைய காரியங்கள் நம்முடைய காரியத்துல சிந்தனையில வராது. அல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் வேரூன்றி இருக்கும். அல்லேலூயா. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுறாரு, முந்தைய சிந்தை நம்மை விட்டு அகற்றி கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் வேரூன்றுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக நாம மாறணும். சோத்திரம். அதைத்தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். இன்னைக்கு அநேக மக்கள் என்ன பண்றாங்க? சிறைப்பட்டு போறாங்க போல. அநேக பாவத்திற்கு சோத்திரம் அடிமையாகிறாங்க. சோத்திரம். கடன் வாங்கக்கூடாதுன்னா அதுல போய் என்ன பண்றாங்க? சோத்திரம். கடன் பட்டு போறாங்க. சோத்திரம். ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படினா கீழ்ப்படியாம போறாங்க. சோத்திரம். சபைக்கு வரணும்னா வரமாட்டாங்க. சோத்திரம். அப்ப எல்லா நிலையிலும் ஜனங்கள் அறிவில்லாமல் போகிறாங்க. சோத்திரம். அது மட்டும் இல்ல, அவர்களில் கனம் உள்ளவர்கள் பாருங்க. அதுல என்ன பண்ணா? எதுல கனம் உள்ளவர்களா? எதுல கனம் உள்ளவர்களா? ஆமா, சோத்திரம். ஆமென். அப்ப அவர்களில் கனம் உள்ளவர்கள் பட்டினியால் தொய்ந்து போகிறார்கள். அவருடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்களாம். சோத்திரம். இவ்விதமாகத்தான் இன்னைக்கு பார்க்கிறோம். சோத்திரம். அப்ப இதுக்கு ஒரே ஒரு காரணம், வேதம் சொல்லுகிறது, நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. சோத்திரம். வேதத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், சோத்திரம், நித்திய விகாகத்திற்கென்று தேவன் நம்மளை முன்குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறார். சோத்திரம். அநேகர் இந்த நாளிலே நாவுதரண்டு போகக்கூடிய சூழ்நிலை வேண்டாம். சோத்திரம். பட்டினியாக இருக்க வேண்டாம். சோத்திரம். வேதத்தை நாம் அனுதினமும் சோத்திரம் ருசிக்க வேண்டும். சோத்திரம். வேதத்தை என்ன அனுதினமும் என்ன பண்ணணும்? சோத்திரம். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷராக நாம் காணப்படணும். சோத்திரம். அனுதினமும் வேதத்தை அனுதினமும் என்ன பண்ணணுமா? அனுதினமும் என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிப்பவர்களாக காணப்படணும். சோத்திரம். வேதத்தை அனுதினமும் இருதயம் என்கிற பலகைகளை நாம் எழுதி கொள்ள வேண்டும். அவ்விதமாய் நாம் இருப்போமானால் வருகையிலே கண்டிப்பாக தேவன் நம்மளை நித்திய விகாகத்திற்கென்று தேவன் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறும். சோத்திரம். நாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் தேவன் முன்குறித்திருக்கிறார். அந்த முன்குறிக்கப்பட்ட பாத்திரங்கள் நம்ம யாருக்குரியவர்களாக இருக்கிறோம் என்றால், சோத்திரம், வருகைக்கு நாம் மனவாட்டியாக நாம் ஆயத்தப்படும்படி ஒரு கண்களை மூடி இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே சோத்திரம், உடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படணும். ஆண்டவரே, நானும் ஆயத்தப்பட வேண்டும். நான் சபை ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவரே, உமக்கு அவயமாக இருக்கிற நான் சபையிலே ஒரு ஆண்டவரே மனவாட்டியாக காணப்படணும். ஆண்டவரே, சபையிலே அங்காடு சபையில வசித்திருக்கணும். ஆண்டவரே, சபையிலே நிலைத்திருக்கணும். ஆண்டவரே, வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. சோத்திரம். திருச்சபையிலே சோத்திரம் நிலைத்திருக்கப்படும்படி, சோத்திரம், காலூண்டி இருக்கப்படும்படி, சோத்திரம், கர்த்தருடைய சமூகத்திலே நிலைத்திருக்கப்படும்படி ஆண்டவருடைய கரத்திலே சோத்திரம் அவிதமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய சமூகத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேலையிலே நீ ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வேலையிலே நீ அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேலையிலுமே அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீ அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய ஆவியின் ஆத்மா சரீரங்களை ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேலையில நீங்க நியமிக்கப்பட்ட நித்திய விவாகத்திற்கென்று ஆண்டவரே நான் ஆயத்தப்படும்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீ ஒருவரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். கிருபையாய் எங்களை சொல்கிறோம். ஆசீர்வதி வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரும். உங்களுடைய மகிமையும் உங்க பிரசன்னமும் கூட இருக்கட்டும்.
ஆசீர்வதி. இயேசுங்கிற நாமத்தினாலே கேட்கிறோம் நடக்குதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் இந்நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உம்முடைய வருகை வரையும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும், பாட்படும், ஜெயம் கொடுக்கும், ஜெயம் பாட்டு பாடுங்கம்மா.